என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனக்கு ஒரு மிக சிறப்பான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால். அது என்ன பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால்னா, அதை தாண்டி என்ன இருக்குது, என்ன ஏன் அதுக்காக சில பேர் அதை நாடி போகிறார்கள். எத்தனையோ மகான்கள், பட்டினத்தார, இந்த மாதிரி நம்மளுடைய சிவவாக்கியர், இந்த மாதிரி நிறைய மகான்கள், எண்ணிலடங்காத மகான்கள் அதை தேடி போகிறாங்க, இதுக்கான விடையை தேடி போகிறாங்க. இதை நம்ம ஒரு சிறப்பான உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை மூலமாக அதோடைய சாராம்சத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அந்த கதை தெரியும், நீ என்ன புதுசாக சொல்ல போகிறன்றது கிடையாது. இதில் நாம் வேறு ஒரு புது மெசேஜை பார்க்க போகிறோம். சரி, கதைக்கு வரலாம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட வழக்கமான வேண்டுகோள் தான், இது பாருங்கள், இதை பார்த்து உங்கள் மனசுக்கு ஏற்புடையதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ண தவறாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம். புத்தர் ஞான நிலை விழிப்படைந்த நிலையில் இருக்கும் பொழுது ஊர் ஊராக போய் இதை பற்றி பிரசங்கம் பண்ணுவார். அப்படி ஒரு ஊரில் அவர் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு பெண்மணி தன் கணவனோட குழந்தையோடையும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய கணவர் இறந்துடுவாங்க. இறந்ததுனால அவங்களுக்கு வாழ்க்கையை இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையிலே லயிச்சு போனவங்க. அதாவது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், திடீர்னு கரண்ட் போன உடனே ஒரு மாதிரி ஆகிடுது, கொஞ்ச நாள் சமாளிக்க முடியல இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இருளடைஞ்ச மாதிரி ஆகிடும். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் வேறு வழி இல்லை. கணவர் இறந்துட்டான்றது வாழாமல் இருக்க முடியாது இல்லையா, குழந்தை ஒன்று இருக்குது, அதுக்காகவாது வாழ்ந்தாகணும்னு சொல்லி அவங்க வாழ்வாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அந்த குழந்தையும் இறந்துவிடும். இந்த அம்மா தலையில் மொத்தமாக இடி இறக்குனா போல் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. போன்னு நான் அந்த கணவனே கதின்னு இருந்தேன், அவனும் என்னை விட்டு போயிட்டான், இந்த குழந்தையும் போயிடுச்சு, நான் யாருக்காக உயிர் வாழுதுன்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி புத்தர்ன்ற ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு, அவர் பிரபஞ்சத்தோட உச்சியை தொட்டவர், அதனால் நீ அவர்கிட்ட போய் இந்த குழந்தையை உயிர்ப்பித்து கொடுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் செய்வார், மறுக்காமல் போ, அவரை போய் பாரு, அவரால் முடியும், இந்த அதிசயத்தை அவர் நிகழ்த்துவார் அப்படின்னும் பொழுது இந்த பெண்மணியும் குழந்தையை தூக்கிட்டு அவர் காலடியில் கொண்டு போய் வச்சு, ஐயா, நீங்கள் பிரபஞ்சத்தையே உணர்ந்தவர்னு சொல்கிறாங்க, எல்லை இல்லாத அன்பு கடல் நீங்கள், தயவு செய்து கருணையே வடிவான நீங்கள் இந்த குழந்தையை உயிர்ப்பித்து அதிசயம் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தை, என் கணவனை இழந்துட்டு நான் தவிக்கிறேன், இந்த குழந்தையும் போயிடுச்சுன்னா நல்லா தாங்க முடியல, தயவுசெய்து இந்த குழந்தையை உயிர்ப்பித்து தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் புத்தர் புன்சிரிப்பு மாறாமல் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவார், அம்மனே, கண்டிப்பாக நான் இந்த குழந்தையை உயிர்ப்பித்து தரேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், ஆனால் எனக்கு இறப்பே நிகழாத வீட்டில் ஒரு கைப்பிடி கடுகு வாங்கி வந்து கொடுங்க, போதும், நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னா நல்லா பாருங்கள், ஞானிகள் அதிசயங்களை நிகழ்த்துவாங்க, ஆனால் அந்த அதிசயங்களை ஏன் அவங்க நிகழ்த்துறாங்க, அப்படி அவங்க எல்லா அதிசயங்களும் இதே மாதிரி நிகழ்த்திட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவோ இல்லை 4-5 வீடியோ கிடைச்சோ எப்போ தோணுதோ அதை நான் பேசுகிறேன். அப்படி இருக்கும்பொழுது இவர் புத்தர் போய் வாங்கிட்டு வாங்க. இவங்களுடைய அறிவுரையில், இந்த மாதிரியான அறிவுரையில் ஒரு பூடகமான கருத்து இருக்கும். அதை நம்ம ஆழ்ந்து போய் கவனித்தா புரியும். நமக்கு புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கருத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாளடைவில் நமக்கு புரிஞ்சிடும். அதே போல் அந்த பெண்மணிக்கும் புரிஞ்சுது எப்படின்றத சொல்கிறேன். இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் போவாங்க. ஏன்னா அந்த ஊரில் கடுகு விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் அந்த கடுகுன்ற அவர் அந்த கடுகு வாங்கிட்டு வாங்கினார். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் போய் கடுகு கேட்பாங்க. அது ஒரு சின்ன கிராமம் தான். அப்போது அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் உனக்கு கடுகு கொடுக்கணுன்னு தான் ஆசை, கண்டிப்பாக ஒன்று தெரியாதா எனக்கு, ஆனால் என் வீட்டில் எனக்கு முன்னால் என் தாத்தா போயிட்டார், அப்பா போயிட்டார், சித்தப்பா போயிட்டார், இப்படின்னு எல்லாருமே அவங்க போய் சந்தித்த வீட்டில் எல்லாருமே இந்த கதையை தான் சொல்லுவாங்க. இறப்பு நிகழாத வீடுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒன்று பொறித்தட்டும். இது புத்தருக்கு தெரியாதா, ஏன் என்ன போய் எல்லார் வீட்லேயும் கடுகு வாங்க சொன்னாங்க, இதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கேன்னு அந்த அம்மா ஆழமாக யோசிக்கும்போது நேராக இத்தனை நேரம் அழுதுட்டு இருந்த அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே புத்தரை போய் பார்ப்பாங்க. அவங்க காலில் விழுந்து, புத்தரே, நீங்கள் எனக்கு ஞானக்கண்ணை திறந்தீங்க, மன்னிக்கணும், ஞானக்கண் சொல்லக்கூடாது, என்னுடைய அறிவு கண்ணை திறந்தீங்க, இத்தனை நாளாக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நான் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருந்தேன், இதுக்கு தாண்டி போன்னு சொல்லி எனக்கு நல்ல பாடம் கற்பித்து கொடுத்தீங்கன்னுவாங்க.
இதுலேருந்து என்னென்னா நம்ம எதை எடுக்க போகிறோம்னா, அந்த அம்மா ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டுச்சு, எல்லார் வீட்லேயும் இறப்புன்றது ஒன்று நிகழ்ந்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணிக்கு அந்த குழந்தைய போய் உயிர்ப்பித்து கொடுன்னு புத்தர்கிட்ட கேட்டது பைத்தியக்காரத்தனமாக அந்த சமயத்தில் தோணும். ஏன்னா இந்த குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்தாலும் ஒரு நாள் இந்த குழந்தை இறக்கத்தான் போகிறது. வளர்ந்த பிறகும் இறக்கத்தான் போகிறது, கிழவனான பிறகும் இறக்கத்தான் போகிறது, எப்படி இருந்தாலும் இறக்கத்தான் போகிறது. முடிவு என்பது வரதான் போகிறது. அந்த குழந்தையை உயிர்ப்பித்து அந்த குழந்தை இந்த வாழ்க்கை சூழலை தள்ளி அந்த குழந்தைய இந்த சோகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இடையில சிக்கி தவிச்சு, அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு பெரிய பாவத்தை பண்ணல, புத்தரும் நல்ல வேலை இப்படி ஒன்று சொல்லிட்டாருன்னு அந்த அம்மா சந்தோஷம்தான் போடும். ஸோ எனக்கும் தீட்சையை கொடுன்னு கேட்கும். என்னென்னா இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பால்னா இதை நம்ம கேட்கும்போது நீங்களே கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா இந்த ஆள் எப்போ பாரு இதை பேசுகிறான்னு. ஆனால் இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம பிறந்தோம், திரும்பவும் இறக்கப் போகிறோம். இதுக்கு இடையில் இருக்கிற வாழ்வு தான் இது. இதில் இந்த வாழ்விலையும் நாம் நிலையாக திருப்தியானவர்களாக இல்லை. ஸோ இதுக்கான விடையை நாம் தேடணும். அதுக்காக தான் இந்த இடையில் இருக்கிற வாழ்க்கை. ஆனால் நம்முடைய ஆற்றலை நாம் இந்த மாறிக்கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு அந்த ஆற்றலை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் யார், என்னுடைய நிலைத்தன்மை என்ன, எனக்குள் எது என்னை இயக்குகிறது, இதுக்கான மூல காரணம் என்னன்னு என்னுடைய சக்தியை உள்ளே திருப்பி யோசிக்கிறதுக்கு அங்கே வழியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சக்தி வெளியே செலவாகிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் நிறுத்தி நான் என் உள்ளே திரும்பி நான் யார் என்பதை, நான் இந்த மனமா, இந்த உடலா, இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளே எழும்பணுன்றதுக்காக தான் இந்த புத்தருடைய அந்த பதிலானது நமக்கு அறிவுறுத்துது. அதாவது நீ போய் கடுகு வாங்கினா நான் பிழைக்க வைக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த அம்மாவோட கேள்விக்கு பதில் இந்த பதில் நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த நம்ம வெளி உலக வாழ்க்கையில் வாழணும். இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு கடவுள் புண்ணியத்தில் இதையெல்லாம் உணர வைத்த என்னுடைய குரு ஓஷோவும் என்னுடைய சாயும் மானசீக குரு தான் இவங்கெல்லாம் எனக்கு உணர்த்தி 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 இந்த பக்குவ நிலைக்கு, நான் பக்குவ நிலைக்கு வந்துட்டேனான்னு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை என்பதை எனக்கு புரிய வச்சாங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். நான் போய் நான் காட்டில் போகணுன்றது இல்லை. அவங்க சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கை பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையோடு பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் இந்த உலக வாழ்க்கையும் நாம் வாழலாம், அக உலகத்திற்கும் நாம் திரும்பலாம். நம் பயணம் அக உலகை நோக்கி இருக்கும். வெளி உலகத்தில் நம்முடைய சாட்சித்தன்மை மட்டுமே இருக்கும். நம்ம எதனாலையும் பாதிக்கப்பட மாட்டோம். இறப்பும் பிறப்பும் நமக்கு ஒரே பாவனையாக தெரியும். துக்கமும் சந்தோஷமும் ஒரே பார்வையாக தெரியும். அதனால் இதில் சாட்சித்தன்மையாக இருந்து நம்ம விழிப்போடு இருந்து நாம் யாருன்றதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நடுநிலைமையோடு இந்த உலகத்தில் முழுமையாக வாழ்வோம் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.